குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம ஹிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன் பார்த்துட்ருக்குறோம். அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் வந்து யூனிட் 2 த முகல் எம்பையர். அந்த லெசனை பார்த்துட்ருக்குறோம். அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா ஃபவுண்டேஷன் ஆஃப் த முகல் எம்பையர். அதோட கண்டினியூ இப்போ பார்க்க போகிறோம். அதாவது முகலாய பேரரசோட அடித்தளம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதில் தென் எ கிரேட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கேம் நொக்கிங் டில்வாரா கான் who was developed Khan Lodi son and Alam Khan. Dawladat Khan Lodi son and Alam Khan, who was the uncle of Sultan of Delhi, arrived in Kabul to seek Babur's help in removing Ibrahim Lodi from power. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சமயத்தில் மிகச்சிறந்த வாய்ப்பு தேடி வந்துச்சான். யாருக்கு? பாபருக்கு. ஆல்ரெடி நம்ம என்ன சொன்னோம், பாபர் தான் ஃபஸ்ட்டு முகல் எம்பையரை தோற்றுவித்தார் இல்லையா? அப்போது அந்த அவருக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்னென்னா பஞ்சாப் பிளேஸை மட்டும்தான் கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு இந்தியாவில். பட் ஆனால் அப்போ வந்து அவருக்கு நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா, தௌலதாத் கான் லோடியோட மகன் திலாவர் கான், தௌலதாபாத் லோடியோட மகன் வந்து திலாவர் கான், டெல்லி சுல்தானோட மாமனார் வந்து ஆலம் கான், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, அதாவது தௌலதா கான் லோடியோட பையன் பேருமா திலாவர் கான், டெல்லி சுல்தானோட மாமனார் வந்து ஆலம் கான், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காபூலுக்கு வராங்க. காபூலுக்கு வந்தவுடனே டெல்லி ஆட்சி செஞ்சிட்டு இருந்த சுல்தான் யாருன்னா இப்ராஹிம் லோடி. அவரை வந்து என்ன பண்ணுறாங்க, பதவியை விட்டு நீக்க செஞ்சுட்டு பாபரோட உதவி கேட்டு அவங்க வந்திருந்தாங்க. ஏன்னா பஞ்சாபில் பாபர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார், அப்போ வந்திருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ 1526 நடைபெற்ற முதல் பானிபட் போர். அந்த முதல் பானிபட் போரில் பாபர் வந்து இப்ராஹிம்களுடைய டெல்லியில் தோற்கடிச்சு அவர் என்ன பண்ணுறாரு, டெல்லியும் ஆக்ராவையும் கேப்சர் பண்ணிக்கிறாரு பாபர். 1526 பாபர் வந்து இப்ராஹிம்லோடி தோற்கடிச்சு டெல்லி பிளேஸஸையும் ஆக்ரா பிளேஸஸையும் கேப்சர் பண்ணி மன்னரானார் அப்படிங்கிறாங்க. அதில்மா என்ன சொல்கிறாங்கன்னா, பாபர் defeated Ibrahim Lodi in the famous Battle of Panipat in 1526 and occupied Delhi and Agra. Following Babur's victory in this battle, Mughal dynasty came to be established in India with Agra as its capital. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருமா, ஆக்ராவை கேப்சர் பண்ண பிறகு முகலாய வம்சத்தின் ஆட்சியில் ஆக்ரா தான் கேபிட்டலாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஏன்னா இன்னமும் நமக்கு ஏன்னா பாபர் தான் வந்து அப்போ ஆரம்பத்திலேயே டெல்லியில் ஆக்ராவை கேபிட்டலாக வச்சார். அதிலிருந்து அதுக்கப்புறம் பாருங்கள், ஆக்ராவில் நிறைய நமக்கு இப்போ ப்ரெசண்ட் நம்ம என்ன சொல்கிறோம், உலக அதிசயங்களை ஒன்றான தாஜ்மஹாலே எங்கே இருக்குது, ஆக்ராவில் யமுனா ரிவர் பக்கத்தில் இருக்குது இல்லையாம்மா? அப்போ அந்த ஆக்ராவை இந்த அளவுக்கு இன்னமும் வரலாற்று மிக்க உலக அதிசயங்களில் பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்த வெற்றி வந்து யாருக்குன்னா ஃபஸ்ட்டு பாபருக்கு தான். அதுக்கப்புறம்தான் வந்து அந்த ஏன்னா அதை ஃபஸ்ட்டு கேபிட்டலாக மாற்றினார் இல்லையா, தலைநகரா, அதுக்காக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்மா, பாபர்ஸ் மிலிட்ரி கான்க்வெஸ்ட். பாபரோட இராணுவ ஆக்கிரமிப்பு என்னென்ன அப்படிங்கிறாங்க. பாபர் டிஃபிட்டட் ராணா சங்கா அண்ட் ஹிஸ் அலைஸ் அட் கவான் இன் 1527. He won the war against the chief of Chanderi in 1528 and prevailed over the Afghan chiefs of Bengal and Bihar in 1529. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னாமா, பாபர் வந்து 1527 ராணா சங்கா அப்படிங்கிறவங்கள ஆதரவோட கான்வா என்னும் இடத்துல தோற்கடிச்சிட்டாரு. ராணா சங்காவை ஃபஸ்ட்டு 1527 தோற்கடிச்சிட்டார். ஃபஸ்ட்டு என்ன பண்ணாருமா, இது வந்து 2 மார்க் கொஸ்டினில் வரும். 1526 பானிபட்டுங்கிற இடத்துல வார் நடத்தி இப்ராஹிம் தோற்கடிச்சு டெல்லி ஆக்ராவை கைப்பற்றுறாரு. 1527 ராணா சங்காவை தோற்கடிச்சு கான்வா அப்படிங்கிற பிளேஸில் அவர் தோற்கடிச்சு கேப்சர் பண்ணார். நெக்ஸ்ட்டு 1528 சந்தேரி அப்படிங்கிற தலைவரை தோற்கடித்து வெற்றி பெற்றார். நெக்ஸ்ட்டு பாபர் வந்து 1529 பெங்கால், பீகார் இந்த பிளேஸஸையும் தோற்கடித்து ஆப்கானிஸ்தான் தலைவர்களையும் தோற்கடித்து வெற்றி அடைஞ்சார் அப்படிங்கிறாங்க. ஆனால் தமது வெற்றிகளை எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கும் முன்னரே அவர் 1530
என்ன பண்ணுற இயற்கை இதனால் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. இத்தனை பிளேசஸையும் அவர் கண்டினியூஸாக 26, 27, 28, 29 கண்டினியூஸாக வருடம் ஒவ்வொரு 2 பிளேஸை கேப்சர் பண்ணி மன்னரானாலும் அந்த வெற்றி கொண்டாடுறதுக்கு முன்னாடியே பாபர் என்ன பண்ணிட்டாராம் 1530 இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னாமா, பாபர் டைட் இன் 1530 பிஃபோர் ஹி குட் கன்சிடர்ட் ஹிஸ் விக்டரிஸ். பாபர் வாஸ் எ ஸ்காலர் இன் துருக்கீஸ் அண்ட் பெர்சியன் லாங்குவேஜஸ். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கம்மா, பாபர் வந்து துருக்கிய பாரசீக மொழியில் ரொம்ப புலமை வாய்ந்தவர் அப்படிங்கிறாங்க. அவர் வந்து ஒரு சிறந்த மன்னர், சிறந்த ஆர்மி, சிறந்த போர் வீரர் மட்டும் இல்லை, பாரசீக மொழியிலும் துருக்கிய மொழிகளிலும் ரொம்ப திறமை வாய்ந்தவர் அப்படிங்கிறாங்க. துசுக்கி பாபரி அப்படிங்கிற சுயசரிதத்தில் இந்துஸ்தான் அப்படிங்கிற தன்னோட கருத்துக்களையும் விலங்கு, செடி, கொடி, மரங்கள், மலர்கள், கனிகள் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாராம் பதிவு செஞ்சுருக்கிறாராம். ஏன்னா பாபர் வந்து அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே நேசிச்சாரு அப்படிங்கிறாங்க. அப்படின்னு எதில் இருக்குதான், துசுக்கி பாபரி அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஹி ரெக்கார்டட் ஹிஸ் இம்பர்ஷன்ஸ் அபவுட் ஹிந்துஸ்தான், இட்ஸ் அனிமல், பிளான்ட்ஸ் அதாவது விலங்குகள், செடிகள், ட்ரீஸ், மரங்கள், ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட்ஸ் இன் ஹிஸ் ஆட்டோபயோகிராஃபி துசுக்கி பாபரி. துசுக்கி பாபரி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் அவரோட வாழ்க்கை வரலாறையும் அவர் எது மேலே ரொம்ப ஆசை வச்சுருந்தாரு அப்படிங்கிறதையும், லாங்குவேஜ்லேயும் புலமை மட்டும் இல்லை, அவர் வந்து எல்லா அனிமல்ஸ், விலங்கு, செடி, கொடி எல்லாத்தையுமே ரசித்தார், அந்த அளவுக்கு ஒரு சிறந்த மன்னர் அப்படிங்கிறதுல எழுதியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டுமா, ஃபாலோயிங் த ட்ரெடிஷன் ஷெட் பை செங்கிஸ் கான் who nominated the most deserving among his sons as his heir, Babur chose his favorite and eldest son Humayun as his heir. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னாமா, செங்கிஸ்கான் தம்முடைய மகன்களில் யார் தகுதியுடையவரோ அவரை தமது வாரிசாக அறிவித்தார் அப்படிங்கிறாங்க. அதாவது ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோமா, செங்கிஸ்கான் மரபு வழியை சேர்ந்தவர் 3வது தலைமுறை தான் பாபர். ஏன்னா எப்பயுமே என்ன சொல்லுவாங்க, நமக்கே தெரிஞ்ச நியூஸ், அப்பா வீட்டு வழி தான் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ பாபரோட தந்தை வந்து செங்கிஸ்கான் மரபு வழியை சேர்ந்தவர். அதனால் இவர் என்ன சொல்கிறாரு, செங்கிஸ்கானுடைய மகன்களில் யார் தகுதியுடையவரோ அவரை தான் தம் வாரிசாக அறிவித்தார் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டுமா, அந்த மரபை தான் பின்பற்றிய பாபர் தமக்கு பிடித்த தன் மூத்த மகன் ஹுமாயூனை தம் வாரிசாக அறிவித்தார் அப்படிங்கிறாங்க. யார் அப்படின்னாமா, ஹுமாயூன் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா செங்கிஸ்கான் மரபு வழியாக அப்படியே அவர் ஃபாலோ பண்ணார், பாபர் மாதிரியே அவர் என்ன பண்ணாராம் ஃபாலோ பண்ணார். அதனால் பாபர் வந்து நான் இறந்த பிறகு என்னோட வாரிசு யார் அப்படின்னா ஹுமாயூனை அறிவித்தார் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டுமா, ஹுமாயூனை பற்றி பார்க்கலாம். ஹுமாயூன் 1532, 1540 and 1555 to 1556. Humayun on his succession to the throne divided his inheritance as per his father's will and according his brothers Kamran, Hindal and Askari got a provinces each of the brothers aspired for the throne of Delhi. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கம்மா, ஹுமாயூன் வந்து அரச பதவி ஏற்ற உடனே தம்ம தந்தை விருப்பத்திற்கு இணங்க தம் நாட்டை வந்து என்ன பண்ணுறாரு, பிரித்து சகோதரர்களுக்கு கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க. ஏன்னா பாபருக்கு வந்து மற்ற சன்ஸை விட ஹுமாயூன் மீது தான் அதிகப்படியான பாசமும் செங்கிஸ்கான் மரபு வழி சேர்ந்தவர்னு சொல்லி அதிகப்படி அன்பு இருந்துச்சு. அதனால தான் என்னோட வாரிசாக வந்து அவரை நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு. பட் ஆனால் ஹுமாயூன் வந்து அரச பதவிக்கு ஏற்றோடனே தன்னோட சகோதரர்களுக்கும் என்ன பண்ணுறாராம் பிரித்து கொடுக்குறாரு அப்படிங்கிறாங்க. அவங்க சகோதரோட பேர் யார் அப்படின்னா, ஹுமாயூனோட பிரதர்ஸ் நேம் யாருன்னா காம்ரான், ஹிண்டல், அஸ்காரி 3 பிரதர்ஸு. மொத்தம் ஹுமாயூனோட டோட்டலாக 4 பேர். அப்போ தான் கூட பிறந்த 3 பிரதர்ஸ்க்கும் அவர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு பகுதியை பிரித்து கொடுக்குறாரு. பட் ஆனால் அவர் ஒவ்வொருவரும் டெல்லி மீது தான் அவங்களுக்கு ஆசை அதிகமாக இருந்துச்சு. அப்பா வந்து ஹுமாயூனை வாரிசாக அறிவிச்சிட்டாரு அப்படிங்கிறத விட அந்த கோபம் அவங்களுக்கு இருந்துச்சு. பட் ஆனால் ஹுமாயூன் ஏறணும்னு தம் தம்பிங்க பிரதர் மேலே இருந்த பாசத்தில் ஆளுக்கு ஒரு பகுதி பிரித்து கொடுத்தாரு. ஆனால் அப்படி இருந்தோம் ஹுமாயூன் ஆட்சி செய்கிற பதவி டெல்லி மேலே தான் அவங்க 3 பேர்த்துக்கும் ரொம்ப ஆசை அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஹுமாயூன் ஆல்சோ ஹேட் அதர் ரிவல்ஸ் அண்ட் நோட்டபிள் அமாங் தம் வாஸ் த ஆஃப்கன் ஷா, ஷூர்,
the ruler of Bihar and Bengal. Sher defeated Humayun and Chausa 1538 and Ahin at Kanauj 1539 to 1540. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாமா, அவங்களுக்கு டெல்லி மேலே தான் அதிகமாக ஆசை இருந்துச்சு. அது தவிர ஹுமாயூன் வேறு சில போட்டியாளர்களுக்கும் இருந்தாங்க. ஹுமாயூனை சுற்றியும் பிரதர்ஸ் மட்டும் போட்டியாளராக கிடையாது, வேறு சில மன்னர்களும் ஹுமாயூன் மேலே போட்டியாக இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி குறிப்பிடத்தக்கவர் யார் அப்படின்னு பார்த்தா, பீகார் மாநிலத்தை சேர்ந்த சுல்தான், பெங்கால் பிரதேச ஆட்சி செய்த சுல்தான், ஆப்கானிஸ்தான் ஆட்சி செய்த ஷெர்ஷா ஷூர். அவங்க 3 பேரும் ரொம்ப அவங்கள ஆட்சி செய்ய விருப்பப்பட்டாங்க டெல்லியை அப்படிங்கிறாங்க. ஷெர்ஷா 1539 சவுசா அப்படிங்கிற இடத்துல 1540 கனோஜ்லேயும் ஹுமாயூனை தோற்கடிச்சினர் அப்படிங்கிறாங்க. ஹுமாயூனை தோற்கடிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க பிரதர்ஸே அவங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லை, மன்னனை எப்படியாவது பதவி நீக்க செஞ்சு நாம டெல்லி ஆட்சி செய்யணுங்கிறாங்க. அப்படி ஒற்றுமை இல்லாதனால அவருக்கு ஈஸியாக அவர் அட்டாக் பண்ணி அந்த டெல்லி பிளேசஸை கேப்சர் பண்ணுறதுக்கு, ஒரு வார் நடத்துறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஷெர்ஷா ஷூருக்கு கிடச்சிச்சு. அதே மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, 1539 1540 1 இயர் வார் செஞ்சு ஹுமாயூனை தோற்கடிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. இதோட கண்டினியூட்டி நாளைக்கு பார்க்கலாமா? தேங்க்யூ.